அண்ணன் டிவிக்கு பேண்ட் போட்டது ட்ரெஸ்ஸே டிவிக்கு தான் ஜென்சி ட்ரெஸ் அது. அவரையும் கூப்பிட்டுக்க போறீங்களா சார்? அண்ணனுக்கு என்னைக்கும் எங்க நெஞ்சில் தாவேக்காவில் இணைந்தார் சூர்யா வெற்றி கொண்டார் அப்படி போட்டலாமா சார்? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அவர் பேர்லயே வெற்றி இருக்கு. அவர் என்னைக்கா இருந்தாலும் எங்கால் தான். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. இப்போ திமுகவுக்காக நாங்கள் உழைச்சிருக்கோம், திமுகவோடு பயணம் பண்ணியிருக்கோம். நாங்கள் கேட்ட ஒரு இரட்டை இலக்கத்தில் கூட நீங்கள் வந்து இடம் தர மாட்டீங்க. நாங்கள் நிறையா வந்து கோரிக்கை வச்சுட்டு தான் இருந்தோம். எவ்வளவோ பலிகளையும் நாங்கள் திமுக தாங்கிக்கிட்டோம். அப்போ வேறு வழி இல்லாமல் கூட்டணியில் இருந்தீங்களா? சொல்கிறேன், ஆமாம், ஒரு வழி இல்லாமல் இருந்தோம். என்னன்னா அப்ப திருமாண்ணம் போல ஒரு தலைவர் எப்படி அதை அவங்க முதல்வர் பதவியே கொடுத்தாங்க தான் தூக்கி போட்டுட்டு வந்தாரு. அதுதான் திருமாண்ணம். அதுக்கு தான் ஏன்பா துணை முதலமைச்சர் இல்லைன்னு சொன்னீங்க? துணை முதலமைச்சர் இல்லைன்னா எனக்கு புரியலங்க. அவங்களுக்கு ஏன் சொன்னீங்க? அன்னைக்கு திருமாண்ணம் திரும்ப எலெக்ஷன் நிக்கிற மூட்ல இல்ல, அவர் எம்பியா கண்டினியூ பண்றேன்னாரு. என்ன நீங்கள் முதலமைச்சராக அந்த இடத்தை நோக்கி நகர்த்தினா கூட எனக்கு அது தேவையில்லை. ஏன்னால் மக்கள் வந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து முதலமைச்சராக வரட்டும்னு சொல்லி வாக்களிக்கல. விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதை போய் தட்டி படிக்கிறது ஜனநாயகம். அது தம்பி வேறு அடிக்கடி சொல்றாரு மதசார். என்ன தம்பி சொன்னீங்க? மதச்சார்பற்ற சமூகம். மதசார் பாருங்க, அது வரவே மாட்டேங்குது. ஜோசப் விஜய்ங்கிற ஜோசப்பை தூக்கிட்டு விஜய்னு சொல்ல ஜோசப்ன்ற வார்த்தை அவருக்கு அவ்வளவு நெருடுது. இப்போ எனக்கு அதுதான் புரியவே இல்லை. மதச்சார்பற்ற கொள்கை எங்க போச்சு திமுகக்கு? திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்வதாக இருப்பதால் உடனே இதை காரணம் காட்டி அத்தனை பேரும் டிவி காண்டான். பாதி அரசியல் கட்சிக்காரன் எம்எல்ஏவே காணான்னு தேடுறான். யார்கிட்ட கேட்கறது? தம்பி நீ உன்கிட்ட தான் கேட்கணும். சொல்லு தம்பி. நாங்க ஒரு அப்பாவை காட்டணும், நாங்களும் சட்டசபையில் தெரியும். அதை நீங்க பார்க்கவே இல்லையே. விஜயபாஸ்கர் வந்தார், ரிசைன் பண்ணார், வெளில வந்தார். ஏங்க ரிசைன் பண்ணீங்கன்னா ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. எனக்கு நிறைய கடன் பிரச்சனை. வைத்திலிங்கம் வந்து வழக்கு பிரச்சனைனால வந்த மாதிரியா? நீங்க பாஜகவை தீவிரமா எதிர்க்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கு. பாபரி மஸ்ஜிதை இடிச்ச பாஜக வருத்தமா தெரியல. திமுக கை கோர்த்தாங்க, ஆட்சி அமைச்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக்கா இம்மன்ஸ் பிரஷரை தாண்டியும் சிரிச்சுக்கிட்டே நீ வேணான்னு சொல்லு. நான் தீப்பெட்டியில் தான் நிற்பேன், உயிர் போனாலும் நிற்க மாட்டேன்னு துடிச்சார் துறை வைக்கா. நாங்கள் கவலையே இல்லை. இப்போ பக்கத்தில் இருக்க பொட்டி கடையில் போய் 2 தீப்பெட்டி வாங்கிட்டு கையில் விடுறான்ட்டு வந்துட்டோம். அவங்களோட தான் நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்க. வேற யார்கிட்டயா பேசுங்க. இல்ல அவங்களோட தான் நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்க. நாங்கள் இன்னும் ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறோன்னு இவங்களெல்லாம் கூப்பிடல. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இல்ல இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்பிக்கிறேன். அவர் வந்து அடுத்த ஒரு நேர்காணலுக்கு டைம் ஆயிடுச்சு எங்க கிட்ட ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தாரு. அதனாலதான் கிளம்பி போனாரு. ஏன்னா எல்லாருமே எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்ல விரும்புறேன். நம்ம அதே கேள்வி வைக்கலாம். நீங்க சொன்னதுக்கான பதில தான் அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு தயக்கம் இருந்தது, தயக்கத்தை தாண்டி தொண்டர்கள் வந்துட்டு விரும்புனதுனால இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். இதுதான் ஜனநாயகம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றது. அது உண்மைதானே சார்? ஜனநாயகம் தான், அதுதானே சார் ஜனநாயகம்? அவர் அவங்களோட கட்சி நிலைப்பாட்டில் அனைத்துமே ஜனநாயகம். நாங்கள் அதுக்குள்ளே வரமாட்டோம். ஏன்னா அது அவங்க கட்சி. அது நாங்கள் வந்து ஏகாதிபத்திய அரசியலை என்றைக்கும் திமுக பண்ணதில்லை. பண்ணியிருந்தால் இப்போ கூட பிரியா விடையாக தான் போயிருக்காங்க எல்லாரும். கொள்கை ரீதியாக இல்லை 2 பேருக்கும் பகையோட உணர்வுகளெல்லாம் வெளியில் போகல. பிரியா விடையில் தான் விடைபெற்று சென்றிருக்கிறார்கள். இதான் உண்மை. நாங்கள் வந்து ஏகாதிபத்தியம் எங்களுக்கு பிடிக்காத ஒன்று. காரணம் தம்பி அஜித் சொன்னார், ரொம்ப அழகாக 2-3 வரிகளை சொன்னார். இங்கே இருக்கிறவர் பேசுனதை புரிஞ்சு, இங்கே இருக்க புகாரி பேசுனதை புரிஞ்சு, பார்த்தீங்களா திமுகவோட அந்த பண்ணையார் தன்மையை பார்த்தீங்களா, இதாங்கன்னு. தம்பி எங்களுக்கு பண்ணையார் தன்மைலாம் தெரியாது. நாங்கள் என்ன பனையூரில் வாழ்ந்துட்டு இருந்தோம்? பனையூரில் இருக்கிற ஜமீனுக்கு தான் பண்ணையார் தன்மை தெரியும். ஏன்னா 41 பேர் செத்து போன பாடிக்கு கூட நேராக போய் மாலை வைக்க துணிச்சல் இல்லாத நபர். ஏன்னா பாடியே வீட்டுக்கு வந்து தான் மாலை வாங்கிட்டு போகணும். அப்படி தான் அவரோட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். அவரோட அரசியல் தாங்க. எந்த இடத்துக்கு இவர் போய் மாலை வச்சதில்லை. எல்லாம் பாடி இங்கே வந்தால் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும், மாலை வாங்கிட்டு போகணும். அதனால் எங்களுக்கு அந்த பண்ணையார் தத்துவம்லாம் தெரியாது. 2 விஷயம், வைகோவை பற்றி ரொம்ப டீப்பாக இப்போ பேசி அப்படியே எங்கள் புகாரியை டென்ஷன் ஆக்கி விட்டீங்க. அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்டுருக்கணும். இவர் காங்கிரஸ் வந்து இப்போ தானே வந்தார், அவருக்கு என்ன என்னைய கேளுங்க. அந்த வரலாறு நான் சொல்கிறேன். அவர் எவ்வளோ பெரிய போர்வாள்னு எனக்கு தெரிஞ்சு வைகோ கட்சியில் கூட வைகோ இப்படி புகழ்ந்து நானும் பாவலனும் பார்த்ததில்லை. ஆனால்
என் தம்பி அஜித் இவ்வளோ புகழ்ந்து அப்படியே எனக்கே மெய் செலுத்து போச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய போர்வாள் தம்பி, நல்ல போர்வாள் தான். ஆனால் நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி, எங்கிட்டேருந்து ஏன் போனாருன்னு தம்பிக்கு தெரியுமா? வரலாறு புரிஞ்சுக்கோ. வாரிசு ஒழிக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் வெளில போன வைகோ வாரிசுக்காகவே கட்சி நடத்திக்கிட்டு இருக்கார், வாரிசுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். எல்லாபலும் வெளில போயிட்டான், அவர் மட்டும் இருக்கார், அப்பாரும் பிள்ளையும். எங்ககிட்ட வந்து நின்று திமுக 4 சீட்டை கொடுத்து விட்டு நிர்பந்தம் செய்கிறது. நான் கேட்குறேன், நாங்கள் போர்வாளை நிர்பந்தம் பண்ணி போர்வாளை ஒத்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கா தம்பி? இல்ல சார், யாருமே இல்ல, நீங்க அவங்க தரப்புல இருந்து 4 பேர் நிக்க வச்சாங்க, 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. மேடம் ஒரே ஒரு வார்த்தை இருங்க, நான் அடுத்து வருவேன். 4 பேரையும் நாங்கள் திமுகவில் தான் நிற்கணும் உதயசூரியன் சொன்னேன். நீங்கள் ஏற்றுக்கிட்டு போகிற அளவுக்கு போர்வாள் என்ன இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை 2024ல நாடாளுமன்ற தேர்தல் வரும்போதே வந்தது. அப்பவே துரை வைகோ அவர்கள் வந்துட்டு திமுக மேல அலிகேஷன் வச்சாரு. உதயசூரியன் சின்னத்துல நீங்க நிக்க சொல்றீங்க, நான் நிப்பேன்னு சொன்னாரு. இங்க பாருங்க, இதை தான் நான் சொல்ல வரேன். ஒரே ஒரு வார்த்தை, நான் தீப்பெட்டியில தான் நிற்பேன், உயிர் போனாலும் நிற்க மாட்டேன்னு துடிச்சார் துரை வைகோ. நாங்கள் கவலையே இல்லை, அப்பா பக்கத்தில் இருக்க பொட்டி கடையில் போய் 2 தீப்பெட்டி வாங்கிட்டு கையில் விடுறான்ட்டு வந்துட்டோம். உங்களோட கூட்டணி கட்சி உங்க கூட பயணம் பண்ணவங்க இருங்க வரேன். அந்த தீப்பெட்டியை நாங்கள் தான் தெருவாக தூக்கிட்டு கொளுத்திக்கிட்டே போய் அப்பா தீப்பெட்டிக்கு போடு தீப்பெட்டிக்கு போடணும். ஓட்டு கேட்க கூட ஆள் கிடையாது. நீங்கள் வேற ஒரே பஸ்ஸில் பொதுக்குழு நடத்துவாங்க, ஒரே பஸ்ஸில் செயற்குழு நடத்துவாங்க. இந்த கதை வேற யார்ட்டையா பேசுங்க. அவங்களோட தான் நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்க. நாங்கள் இன்னொரு ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறோன்னு இவங்களெல்லாம் கூப்பிடல, அவங்க வருவாங்க, இருக்க வரைக்கும் இருப்பாங்க, போவாங்க. சிறுத்தையை சொல்கிறீங்களா, அது எங்களுக்கு வந்து கொள்கை ரீதியான உடன்பாடு. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அது வந்து பெரிய திராவிட கட்சி, பெரிய பாரம்பரியமான வைகோவுக்கு இல்ல. எல்லா கட்சிகளையும் ஒரே மாதிரி தானே ட்ரீட் பண்ணனும். இப்போ இவ்வளவு பேசுறீங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் காமிக்கிறீங்க, இவங்களுக்கு வேற கார்னர் காமிக்கிறீங்க. காரணம் அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அது எங்களோட அவங்களோட உரிமைக்கு நாங்கள் போராடுவோம், எங்களோட அவங்க இணைஞ்சு போராடுவாங்க. அதனால எங்களுக்கு ஒரே பாலிசி. இன்னைக்கும் நாங்கள் பாசிசத்தை எதுக்கிற ஒரே பாலிசி, நாங்கள் அது கூட போல. பட் கோபால்சாமி உங்களுக்கு என்ன பாலிசி? என்ன கட்சி ஆரம்பித்து 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி லீஸுக்கு விட்றது தான் உங்கள் கட்சியை. கரெக்டாக பாருங்கள், 6 வருஷத்துக்கு ஒரு தாட்டி பார்ட்டி லீஸுக்கு போயிடும். இப்போ பார்ட்டி டிவிக்கு லீஸுக்கு தம்பி எவ்வளோ கெடுத்தீங்க? நீங்கள் எவ்வளோ கெடுத்தீங்கன்னு கேட்பாங்க சார். நாங்கள் கொடுக்க முடியாதுங்க, அது அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் தான் போனார், கூட 2 எம்எல்ஏ. அதை விட கொடுமை என்னன்னு கேளுங்க, அந்த 2 எம்எல்ஏ கூட்டு போகிறது இல்லை, எப்படி அவங்க மதிப்பாங்க? அவங்களே ஆள் பிடிக்கிற கம்பெனி மாதிரி எம்எல்ஏ இருக்கிறவங்கள தான் பிடிச்சிட்டு போகிறாங்க. அதில் வேற இவர் கோபால்சாமி விட்டு போயிட்டாங்க. இப்போ கோபால்சாமி மட்டும் கூப்பிட்டு போய் அப்பா ரூம்லையோ எங்கேயா எம்எல்ஏன்னு அனுவோம். அவர் ஒருத்தன் வரமாட்டேன்ட்டான், ஒருத்தன் என் கட்சியை தனி கட்சி நடத்துகிறான்னு சொல்லிட்டான். இது ஒரு தலைவர் பேசுகிற பேச்சாது. 10ஆவதுக்கு 2 பேரையும் ரிசைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. இதெல்லாம் விட்டுருங்க, நான் இதுக்கெல்லாம் வரல. நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக தம்பி சொன்னார், ஜனநாயக ரீதியாக அதிமுகவில் இருந்து எங்கள் இடத்துல தம்பி நல்ல ஜனநாயகம் என்ன போவான்னு சார், ஓப்பனான ஜனநாயகம். இப்போ ஒரு எம்எல்ஏ வந்தார் பாருங்கள், எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தார், ரிசைன் பண்ணார், வெளில வந்தார். ஏங்க ரிசைன் பண்ணீங்கன்னா ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு, எனக்கு நிறைய கடன் பிரச்சனை. அவர் தான் பேட்டி கொடுத்துருக்காரு, வேணா செக் பண்ணிக்கோங்க. நிறைய கடன் பிரச்சனை, என்னால் ஜீரணிக்க முடியல, நான் ரிசைன் பண்ணிட்டேன்னாரு. அர்த்தம் என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? வைத்திலிங்கம் வந்து வழக்கு பிரச்சனைனால வந்த மாதிரியா? ஏங்க நீங்கள் அடுத்து இன்னொன்று சொல்கிறேன். இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்ன அர்த்தம் என்ன? ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு அதிமுக எம்எல்ஏ வெளில வந்து ரிசைன் பண்ணிவிட்டு 10 நாளில் திரும்பி வந்து கடன் பிரச்சனை ரிசைன் பண்ணிட்டேன்னா அப்போ என்ன அர்த்தம்? டிவிகேக்காரங்க கூப்பிட்டாங்க, இந்த அவங்க கடன் எவ்வளோன்னாங்க, எடப்பாடிக்கிட்ட இருந்தால் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. டிவிகே கூப்பிட்டாங்க, 30 கோடி 25 கோடியோ பேசி இருங்க வரேன் அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் போடுவீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, சொல்கிறேன் இப்படியே போடுறேன், இந்த எடிட்டர் இப்பவே சொல்கிறேன், இப்படியே போடுறேன், அப்படியே போடணும். அந்த ஒரு 30 கோடியை வாங்கி கடனை அடிச்சுட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதே சீட்டை அவருக்கே கொடுக்க போகிறாங்க, அவரே நிற்க போகிறாரு, சரி எம்எல்ஏ போகிறார். நல்ல பாலிசியா இல்லையா? ஸோ இந்த பாலிசி தான் டிவிக்கு கூட பாலிசி. அதிமுக காரங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு முன்னுதாரணம். இல்ல இது என்னை கேட்டால் எடப்பாடியை தவிர இன்னைக்கு வந்து இன்னைக்கு 3 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. திமுக வந்து அவங்க கிட்ட குதிரை பேரம் பேசுனாங்க அப்படின்னு தாவேகா எம்எல்ஏ கிட்ட குதிரை பேரம் திமுக பேசிருக்குன்னு சொல்றாங்க.
அப்ப இதுவும் நடக்குதுல்ல, அப்ப அதையும் பேசணும்னு நம்ம. ஒன்று சொல்லவா, அங்கேருந்து ஒரு 20 எம்எல்ஏ எங்கிட்ட வரேன்னு சொல்லி பேசுனாங்க. நாங்கள் தான் எங்களுக்கு அது கொல்லப்புறமா ஆட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு தூக்கி எறிஞ்சோம். எடப்பாடி இருக்கும்போது 15 எம்எல்ஏ எங்கள்கிட்ட பேசி ஆட்சி மாற்றத்துக்கு வந்தது, தூக்கி விட்டறிஞ்சோம். நாங்கள் அன்னைக்கும் சரி கொல்லப்புறமா ஆட்சிக்கு வர மாட்டோம்னோம். இப்பயும் 20 எம்எல்ஏ டிவிக்கு எம்எல்ஏ எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். இல்ல அதுதான் சொல்றேன், நினைச்சிருந்தா தூக்கிட்டு வந்து நீங்க பேசினதா சொல்லிருக்காங்களே 15 கோடி ரூபாய்க்கு வேலை பேசினதா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சோம். எங்களில் 3 பேர் பேசினாருன்னு செந்தில் பாலாஜி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் எடப்பாடி கம்பெனியில் பாவம் எடப்பாடி ஆல்ரெடி அவரை விட்டுட்டு வெளில வந்தவங்களாம் அரசியலில் டெட்பாடி மாதிரி ரோட்டில் நிற்கிறான். 25 பேரை கூட்டிகிட்டு வந்தீங்க ஒரே ராத்திரியில். எடப்பாடியை விட்டுட்டு போய் எல்லாருக்கும் சால்வை போட்டிங்க. அதில் ஒரு 4 பேரை கூடையாவது சேர்த்து வச்சு உள்ளே வச்சுருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு சாராம்சம் கொடுத்துருக்கணும். 4 பேரை ரிசைன் பண்ண வச்சிங்க, மீதி பேரெல்லாம் நடு ரோட்டுக்கு வந்துட்டார். எல்லாரும் மாவட்ட செயலாளரும் போயிடுச்சு. இப்போ 5 பேர் திரும்பி வர. காரணம் என்ன தெரியுமா? ஒரு ரீசன் சொன்னாங்க, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்வதாக இருப்பதால் உடனே இதை காரணம் காட்டி அத்தனை பேரும் டிவி காண்டான். என்ன சார் இது அர்த்தம்? நான் இப்போ இதை தான் தெளிவாக திரும்பி சொல்கிறேன். உங்கள் ஜனநாயகம் அருமையாக இருக்குது தம்பி. அவன் பிள்ளைய காணான்னு பெத்தவன் தேடுறான், அவன் கொண்டாட்டியா காணான்னு புருஷன் தேடுறான். இந்த நாட்டில் நடக்கிற சம்பவங்கள், பிள்ளைய காணா கற்பழிக்கப்பட்டிருக்கு, பாலியல் பலாத்காரம் ஊரே தேடுது. பாதி அரசியல் கட்சிக்காரன் எம்எல்ஏவே காணான்னு தேடுறான். யார்கிட்ட கேட்கறது? தம்பி நீ உன்கிட்ட தான் கேட்கணும். நான் சொல்கிறேன்னே, சொல்லு தம்பி. நாங்கள் ஒரு அப்பாவை காட்டணும், நாங்களும் சட்டசபையில் தெரியும், அதை நீங்கள் பார்க்கவே இல்லையே. எல்லாரும் யாரோ ஒருத்தர் தேடிட்டு தானே இருக்கிறோம், என்ன பண்ணுறது? இந்த கண்டென்ட்டை பேசுறீங்களா? சரி வேற சொல்லுங்க. இல்லை, இது நீங்கள் கட் பண்ணாமல் போடணும். இதை கரெக்டாக பண்ணுவீங்க. அண்ணன் சொன்னதுக்காக நான் ஒரு பதில் சொல்ல வரேன். ஏன்னா அவர் சொன்ன காணும் யார் காணுன்னாரு, கடைசியில் காணாம போன லிஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். 2வது 20 எம்எல்ஏ பேசுகிறேன்னாரு. முதல்ல விஷயம் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு எம்எல்ஏ தூக்கிடுங்க, நான் திமுகலன்னு சேர்ந்துக்கிறேன். ஒரே ஒரு எம்எல்ஏ தூக்கிடுங்க, நான் திமுகலன்னு சேர்ந்துக்கிறேன். 2வது கேள்வி, நீங்க தான் ரொம்ப நல்லவங்களாச்சே, எதுக்கு 20 எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேச்சுவார்த்தை? அவங்க தான் அவங்க கிட்ட பேசுறதா சொல்றாங்க. இவங்க பேச போய் தானே. இல்ல நான் உங்களுக்கு ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இருக்கிற ஒருத்தரை பத்தி மட்டும் பேசுவோம். திமுக கிட்ட ஒரு 45-50 சீட் இருக்கு. கூட்டணி கட்சின்னு ஒன்றும் இல்லை. ஒரு 20 எம்எல்ஏ இங்க வந்து போனா என்ன நடக்கும்? 70 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு லாஜிக் இவ்வளோ தானே. என்னமோ அவங்க 98 எம்எல்ஏல இருக்கிற மாதிரியும் 20 எம்எல்ஏ போனால் ஆட்சி அமைக்க போகிற மாதிரியும் இல்லை. அப்போ அறிவு இருக்கிறவன் ஒரு என்ன சொல், ஒரு ஐயா மணி அவர்கள் ஸ்டைலில் சொன்னால் கொஞ்சமாச்சும் அறிவு நேர்மை இருக்கிற ஒருத்தராவது இப்படி யோசிப்பானா? நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் மொத்தம் இருக்கட்டும். தாவேக்கா வந்து எங்கள்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போன காலில் தான் சொந்த காலில் இல்லாமல் நிற்கிறீங்க. ஆனால் நாங்கள் அன்னைக்கு இருக்கும்போது இவரில் சொன்னார், இவரில் சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் வந்து இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுக்க வேண்டும். நாங்கள் முடிவே எடுத்திருந்தோம். தொல் திருமாவளவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு என் தலைவன் கூப்பிட்டு சொல்லி வெயிட் பண்ணுங்கன்ட்டோம். எப்போ நாங்க முதலமைச்சரை ஆக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தணும். அன்னைக்கு 20 ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவரே ஒன்னு சொல்லி அவரே மாத்தி சொல்லிடுவாரு. நான் எதையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லைங்க, மறைக்கின்ற அவசியம் இல்லைங்க. நாங்க ஓப்பன்ல சொன்னோம், பப்ளிக்லேயே வந்தது. ஏன் ஆதரவு தொல் திருமா பொது வேட்பாளராக இருந்தால் அதிமுகவே ஆதரவு தெரிவிக்கிற நிலைமைக்கு வந்தது. யார் வேண்டான்ட்டு போனது, யார் வேண்டான்னு முடிவெடுத்தது? காங்கிரஸ் முன்கூட்டியே போய் டிக்கெட்டுக்கு ட்ரெயினில் போய் துண்டை போட்டு சீட்டு பிடிச்சிட்டான். 200% கரெக்ட். இவங்க யாரும் ஒத்துக்கல. நாங்கள் இப்போ தெளிவாக சொல்கிறோம், அன்னைக்கு பேசுனது உண்மை. நீங்கள் மெஜாரிட்டி லெவலில் இது ஜென்ரலாக நடந்தது. அதே தொல் திருமாவளவன் பேட்டி கொடுக்கும்போது அதே அந்த தலைவர் சொல்லும்போது சொன்னார், எனக்கு சிந்தனை செல்வன் போய் ஃபோனை போட்டு கொடுத்தாரு, விஜய் என்னிடத்தில் பேசினார், உங்களுக்கு துணை முதல்வர் தர முடியாது, அமைச்சரவையில் இடம்பெறுங்கள் என்று சொன்னார். இதை வந்து அண்ணன் திருமா சொன்ன வார்த்தை. முதலமைச்சர் சொன்னார், இவ்வளவு பாரம்பரியமான ஒரு தலைவனுக்கு துணை முதலமைச்சர் தரமாட்டேன்னு ஒருத்தர் போன் பண்றாரு. இது ஒரு கட்சி, இதுக்கு போய் இந்த கம்பெனி சேர்ந்துருக்கு. எவ்வளவு அழகா சொன்னாரு பாருங்க. அவங்க எப்போ அண்ணனுக்கு வந்து அமைச்சரவையில் பதவி தரேன்னு பேசினாங்கன்னா திமுக 55 எம்எல்ஏ வச்சு சத்தியமா ஆட்சிக்கு வர முடியாது. ஆனால் அப்போ எதுக்கு இந்த டாபிக் எடுத்துட்டு வந்து வச்சாங்க? இப்போ புரியுதுங்களா? சிவி சண்முக அண்ணன் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு, திருமா அண்ணனை சிஎம் ஆக்கிறதா இருந்தால் எல்லாம் ஓகேன்ற நிலைமைக்கு வந்தோம், அன்னைக்கு அதை முடியாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பேக் அடிச்சாரு. அதனால இப்போ இவர் திமுக கூட கூட்டணி போவார், எங்களுக்கு அதுவே பெரிய அசிங்கம். அப்படியே வந்து ஒரு பொது தலைவர் ஏற்றுக்க மாட்டாருன்னு போது இந்த கட்சியில் என்னங்க
இப்போ இதுதான் அதிமுகலேருந்து வெளியே வரக்கூடிய எம்எல்ஏக்கள் ரிசைன்மெண்ட் வரதுக்கான காரணம். அண்ணன் சொல்றாரு அவர் பெருசாக கடன் பட்டாருன்னு. எனக்கு இது நீங்களாம் சொல்றீங்களா கடன் படுறா இவங்களா அவங்க? ரெண்டாவது அப்படியே அவருக்கு ஒரு கடன் இருந்தால் அது மக்கள் மத்தியில் கடன், மக்களுக்கான நன்றி கடன். அந்த கடனை எப்படி செலுத்துறது? ஒரு அழிஞ்சு போற கட்சியில இருந்துகிட்டு நான் என்னையே காப்பாத்திக்க முடியாது, நான் எப்படி இந்த மக்களுக்கு வேலை செய்யறதுன்ற ஒரு கேள்வி வருது. நாங்க யாரும் எம்எல்ஏவா தூக்கல. திமுக இன்னைக்கு இப்படி ஒரு கடனை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அண்ணா உங்களுக்கு எம்எல்ஏ சீட் பூசணிக்காய சோத்திரம் பண்றாங்க. இருங்க என்ன ஒரு வரி. முடிச்சிட்டு அடுத்து கடனை எப்படி சுமப்பது என்பதை என்ன இது விஜயபாஸ்கர் சொல்லு தம்பி. அதுதான் அந்த மைக் அடிச்சு இருங்க பேசலாம். அதுதான் சொல்றேன், நீங்க தான் அந்த மாதிரி பேச தெரிஞ்ச அறிஞர் அண்ணாவை மறந்துட்டீங்க. நாங்க அவரை தூக்கி சுமந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பேச வருது. பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு இதுதான் இவங்க சொல்ற பாயிண்டே. எப்படியுமே வர முடியாது, ஆனா எம்எல்ஏ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆட்சியில பங்கு இல்லைங்க, இந்த மாநிலத்துக்கு அது செட் ஆகாது, ஆனா எலெக்ஷன்ல தோத்த பிறகு திருமாவளவனை கூப்பிட்டு டீல் பேசலாமான்னு. இப்ப நான் கேட்கிறேன், மக்கள் மத்தியில எல்லாரும் பாக்குறோம், திருமாவளவன் தெரியாதா? மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க, இந்த மேண்டேட் எங்க இருக்குன்னு. அப்ப திருமாவளவன் போல ஒரு தலைவர் எப்படி அதை அவங்க முதல்வர் பதவியே கொடுத்தாங்க தான் தூக்கி போட்டுட்டு வந்தாரு. அதுதான் திருமாவளவன். அதுக்கு தான் துணை முதலமைச்சர் இல்லைன்னு சொன்னீங்க. துணை முதலமைச்சர் இல்லைன்னா எனக்கு புரியலங்க. அவங்களுக்கு ஏன் சொன்னீங்க? அன்னைக்கு திருமாவளவன் திரும்ப எலெக்ஷன் நிக்கிற மூட்ல இல்ல, அவர் எம்பியா கண்டினியூ பண்றேன்னு. அது வேண்டாம். போன் பண்ணி அவர் உன்னை கேட்டாரா? அவர் உன்கிட்ட வந்து மனு கொடுத்தாரா? இல்ல எதுக்கு இல்லன்னு சொன்னீங்க? மந்திரி சபையை நான் இவர்கிட்ட கேட்க முடியாதுங்க, நான் அவர்கிட்ட தான் கேட்கிறேன். துணை முதலமைச்சர் போன் பண்ணி சும்மா இருக்கிறவர்கிட்ட உங்களுக்கு துணை முதல்வர் தர முடியாது, வேண்டுமானால் அமைச்சரவையில் இடம்பெறுங்கள் சொன்னார். இது அண்ணன் திரும்ப பேட்டி இருக்கு. வேணா துணிச்சறதை இப்ப வேணா எடுத்து திருமாவளவன் பேட்டில இது கூட தான் இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சிக்கு வந்தாங்க, அதை மட்டும் ஒத்துக்கிறீங்களா? சரி இப்ப ஒத்துக்கிட்டீங்க, அது வேற விஷயம். உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு தேவையில்லாத எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிடலாம். இன்னொன்னு பொதுவா ஒரு ஆள் இங்க 108 தாங்க இருக்கு. 107 இவருங்க 108 அக்கா 108 55 ரெண்டு தொகுதிக்கு அவர் எம்எல்ஏ இருப்பாரு. 107 தானங்க இருக்கு. இங்க ஃபுல் மெஜாரிட்டி இருக்கு. அப்ப பொதுவா ஒரு ஆளை போடுவோன்னு பேச்சுவார்த்தை நடந்தது. என்ன தப்பு? ஒத்துக்காம போறான். மொத்தம் ஒரு தலைவன் வர்றார். என்ன தப்பு? உன்னை சும்மா இருக்க தலைவனுக்கு போன போட்டு துணை முதலமைச்சர் கொடுக்க முடியாது. உன்கிட்ட ஒரு மனு கொடுத்தாரா? யாரு முதலமைச்சரே வேணான்னு போயிட்டாரு. அவர் தகுதி என்ன? உங்க தகுதி என்ன? இப்படி திருப்பி போட்டு பாருங்க, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் தகுதி என்ன? உங்க தகுதி என்ன? ஸ்டாலின் ஐயா போன் பண்ணி தம்பி முதலமைச்சர் எடுத்துக்க, எனக்கு நீங்க கொடுக்குற முதலமைச்சர் கூட வேணாம், எனக்கு அங்க கொடுக்குற மந்திரி சபையே பெருசுன்னு. ஏன்னா மக்கள் மேண்டேட் எங்க இருக்கு. நம்ம இவர்கிட்ட தான் கேட்கணும். திரு பாலன் அவர்கள் மாறி மாறி வந்து இங்க வந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறது. எத்தனை கட்சிகள் வந்துட்டு இப்ப தாவேகாவோட கூட்டணியில் இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. காங்கிரஸ் இருக்காங்க, இடதுசாரிகள் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு வெளியில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது. நீங்களும் இருக்கீங்க, ஆனா அதிகமா விமர்சனத்துக்குள்ளாறது நீங்க தான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. என்ன காரணம்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தொலைநோக்கு பார்வை அப்படின்றது வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ஏன்னா நாங்கள் வந்து சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக, உழைக்கின்ற மக்களுக்காக தான் கட்சி நடத்திட்டுருக்கோம். 1999 முதல்ல வந்து தேர்தல் களத்துக்கு வரும்போதே கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம்ன்ற அந்த முழக்கத்தை வச்சு தான் எங்கள் தலைவர் வந்து அந்த தேர்தல் பாதையில் அடியெடுத்து வச்சார். எல்லா தேர்தல் காலகட்டங்கள்லையும் நாங்கள் வெற்றி பெறணும், அந்த கூட்டணி அமைச்சரவையில் இடம் பெறணும்னா பெரிய எதிர்பார்ப்போட தான் இருந்தோம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் அது நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த 2025 இருந்தே நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, வர்ற 2026 தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் நாங்கள் வந்து தேர்தலை போட்டியோட சொன்னோம். இரட்டை இலக்கத்தில் நானே நிறையா ஊடகத்தில் பேசுகிறேன், எங்கள் தலைவர் நிறையா இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது வந்து திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் போது முதல்ல எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாரு. அது எங்களுக்கான கோரிக்கையாக வச்சார், வாங்க அமைச்சரில் பங்கு தானே சொன்னார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஊடகங்கள் மத்தியில் பெரிய விவாதமாக மாறுச்சு. திமுகவில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தர மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் தலைவரை கேட்கும்போது கூட தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் உருவாகலை, அப்போ கூட திமுகவை நேரடியாக தாக்கலை, ஒரு சூழல் உருவாகலைன்னு சொன்னார். ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னார், ஓப்பன் சென்டருக்கு சொன்னார். ஆனால் இன்றைக்கு அதை தேர்தல் களத்திற்கு, இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு சாத்தியமாக்கியிருக்கிறது வந்து திரு விஜய் அவர்கள். இப்போ திமுகவுக்காக நாங்கள் உழைச்சிருக்கோம், திமுகவோடு பயணம் பண்ணியிருக்கோம். நாங்கள் கேட்ட ஒரு இரட்டை இலக்கத்தில் கூட நீங்கள் வந்து இடம் தர மாட்டீங்க. இந்த 8 சீட்டுக்கு எங்கள் தலைவர் மன்றாடினாருங்க. நான் இப்போ சொல்கிறேங்க, நீங்கள் அப்போ வெளில வந்துருக்கலாம்ல. இருங்க அதாங்க எங்கள் தலைவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல பண்பு என்ன அப்படின்னா, இருக்கிற இடத்துக்கு விசுவாசமாக இருப்பார்.
குறையோ நிறையோ காயப்படுத்த மாட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் கலைஞரோட ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி வைக்கும்போது ஏண்டா தூக்கி சுமக்கிறோம் வருந்திருக்காங்க 2 பேருமே. அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட கோரிக்கைகளை வச்சு நிறைவேற்ற சொல்லுவாங்க. நாங்கள் திமுக அந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கவே இல்லை. அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்த நெருக்கடி கொடுக்கல, எந்த கோரிக்கையும் வைக்கலை. அதேமாதிரி நாங்கள் வச்ச சின்ன சின்ன சாதாரண விஷயங்களை கூட அவங்க நிறைவேற்றி தரல. ஒரு இந்த ஆணவ கொலைக்கு வந்து சட்டம் இயற்ற சொல்லி கேட்டோம், அதை கூட வந்து அவங்களால செய்யலை. நிறைய ஆணையம் அமைச்சாங்க இல்லையா? ஆணையம் ஒரு ஏங்க அமைச்சரவையில் தீர்மானத்தை அமைச்சரவையில் ஆணையம் ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு சட்டத்தை உருவாக்குற என்ன எதுக்குன்னு ஆணையம்? ஆணையம்னால எந்த ஆணையம்? அப்ப நீங்க எதிர்த்திருக்க வேண்டியதானே? அதுதாங்க நாங்கள் நிறையா வந்து கோரிக்கை வச்சுட்டு தான் இருந்தோம். எவ்வளவோ பலிகளையும் நாங்கள் திமுக தாங்கிக்கிட்டோம். அப்போ வேறு வழி இல்லாமல் கூட்டணியில் இருந்தீங்களா? சொல்கிறேன், ஆமாம், ஒரு வழி இல்லாமல் இருந்தோம். என்னென்னா இந்த நாங்கள் எங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்னா, பாஜக மதவாத கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக, சாதியவாத கட்சியாக இருக்கக்கூடிய பாமக வந்து தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடாது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா திருவாரூர் இந்த மயிலாடுதுறையில் ஆணவ கொலை 2 பேர் பரிதாபமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரிலாம் இங்கே வளருவதற்கு இந்த சாதியவாத மதவாத அரசியல் வந்து தலை தூக்குச்சுன்னா இந்த ஒரு உத்தரப்பிரதேசமாக மாறிடக்கூடாதுன்றக்காக தான் அந்த தொலைநோக்கு பார்வையிலிருந்து தான் திமுக நாங்கள் உடன்பாட்டில் அந்த இதில் கூட்டணியில் இருந்தோம். திமுகவுக்கு அந்த ஒரு பார்வை இருக்குது, ஒரு மதவாதத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது. அதனால் நாங்கள் பயணம் பண்ணோம். ஆனால் கூட்டணி கட்சி நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க? எங்கள் தலைவர் மாதிரி ஒரு விசுவாசமான தலைவரை நீங்கள் பார்த்துருவீங்களா? உங்கள் திமுக வரலாற்றில் பார்த்துட முடியுமா? அவரை நீங்கள் எப்படி நடத்துனீங்க? ஏங்க ஒரு தொடங்கும் போதே பேச்சுவார்த்தை தொடங்கும் போதே போன முறை 6 கொடுத்தோம், இந்த முறை 6 தர்றோம். இல்லை, ஒருவேளை திமுக ஜெயிச்சிருந்தா அவங்களோட தானே பயணிச்சிருக்கு. திமுக ஜெயிச்சிருந்தா கூட எங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லைங்க, திமுக ஜெயிச்சிருந்தாலும் இப்போ அவங்களோட தானே பயணித்திருந்திருப்பீங்க. ஆமாம், கூட்டணி கட்சி அங்கே தானே அவங்களும் சேர்ந்து தேர்தல் சந்திக்கிறோம், அங்கே தான் பயணிக்க வேண்டியிருக்கோம், அங்கே தான் கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கும். இவ்வளோ மனக்கசப்புகளோட பயணிச்சுட்டு தான் இருந்தீங்க. அவங்க மன பண்றது வழியோடு தான் தவறுங்கறீங்க. இருக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களை சரியா ட்ரீட் பண்ணலன்னு சொல்றீங்க. ஓராண்டுகளுக்கு முன்பே அப்ப சந்தர்ப்பவாதம் அப்படிங்கறது அவங்க சொல்ற 2024-25 காலகட்டங்களில் எங்கள் தலைவர் சொல்லி எங்களுக்கு நிறைய வந்து மனவலி இருக்குது, மனவலியோடு தான் நாங்கள் பயணிக்கிறோம் சொன்னார். வெளிப்படையாக பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு, பேட்டியை கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து காங்கிரஸ் அமைச்சரவையில் போய் தேசிய ஜனநாயக முன்னணி ஜனதாதள கட்சி ஆரம்பித்தா அவங்க ஆட்சியில் இருந்தீங்கன்னா நீங்கள் போய் மத்தியில் வந்து அமைச்சரை வாங்கிக்கிறீங்க. கூட்டணி கட்சி தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து கூட்டணி உருவாக்கணுமா இல்லையா? மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்கிறீங்க. ஏன் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி உருவாக்குங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைச்சாலும் கூட்டணி அரசு தான் உருவாக்க முடியும். என்ன நீ அப்சல்யூட் மெஜாரிட்டியில் கூட வா. விக்கிரவாண்டி கூட்டத்தில் அவர் சொன்னார், திரு விஜய் அவர்கள், நாங்கள் தனித்து அறுதி பெரும்பான்மை ஜெயிச்சிருந்தா கூட எங்களோட வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு சொன்னார். அதை இன்றைக்கி நிறைவேற்றி காட்டியிருக்காரு. புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் இருந்து தாங்க நான் பார்க்கணும். மாற்றம் இல்லாமல் உலகமே கிடையாதுங்க. 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை நோக்கி நடந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நான் திமுகவுக்கு நான் இப்போ வேண்டுகோள் வைக்கிறேன்னா, தோல்விக்கான காரணம் தராங்க. கூட்டணி கட்சி எப்படி நடத்துனீங்க, எங்கே தப்பு பண்ணீங்க, அதுலேருந்து சரி கட்டி உங்கள் அரசியலை பண்ணுங்கள். விசுவாசமாக இருந்த திமுகவை விசிகாவை நீங்கள் தாக்குனீங்கன்னா நான் இன்னும் நிறைய அம்பலப்படுத்த வேண்டியிருக்கும். பேசலாம். நான் வந்து இதில் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து இன்னொன்று சொல்லிக்கிறேன். அண்ணன் டிவிக்கு பேண்ட் போட்டு வந்திருக்காரு. ட்ரெஸ்ஸே டிவிக்கு தான், ஜென்சி ட்ரெஸ் அது. அவரையும் கூப்பிட்டுக்க போறீங்களா சார்? அண்ணனுக்கு என்னைக்கும் எங்க நெஞ்சில தாவேக்காவில் இணைந்தார் சூர்யா வெற்றி கொண்டார் அப்படி போடலாமா சார்? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அவர் பேர்லயே வெற்றி இருக்கு. அவர் என்னைக்கு இருந்தாலும் எங்க தான். நான் பொறுப்பு இல்லை சார். சொல்லிட்டாரு பாருங்க, நெஞ்சில இடம் இருக்குன்ட்டாரு. அது போகிறோம். திமுக வந்து கூட்டணி கட்சிகளுக்கு சொன்ன மாதிரி ரகசிய உடன்படிக்கை மாதிரி நான் இங்கேயே இருக்கேன், நெஞ்சு உன்னோடய இருக்கட்டும். இப்போ டிபேட்டுக்கு வேணும்னே போட்டதுக்காரு பாருங்க. அண்ணன் ஒரு மெசேஜ் கன்வே பண்ண ட்ரை சார். மாற்றம் ஒன்றே மாறாதது, மாறி இருக்காரு. நீங்க சொன்னீங்க மாற்றம்னு, அது மாதிரி அது ஒரு மாற்றம் சார். ஓகே, தொடர்ந்து பேசலாம். நான் வந்து என்னோட கேள்வியை இதில் இணைத்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு முக்கியமாக இப்போ நம்ம பேசிட்டு இருக்க தருணத்தில் ஒருவேளை கூட்டணிக்கான பேரை கூட அறிவிச்சிருந்துருக்கலாம். அது மேபி நம்ம அது முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். தாவேக தலைமையில் ஒரு கூட்டணி அமையுது அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த கூட்டணி வந்து அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களில், உள்ளாட்சி தேர்தலிருந்து இப்போ நடக்க போகிற இடைத்தேர்தலிருந்து அதுக்கப்புறமா வர நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் சந்திக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் இன்னைக்கு நடைபெற கூட்டம் இருக்கும். எப்படி போகும், அதுக்கு முன்னாடி அவங்களோட பதில்களையும் நான் சேர்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு என்னென்னா வந்து அண்ணன்கிட்ட நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, பாவல் அண்ணன்கிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். உண்மையாகவே விசிகா வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இருந்தாங்க.
இதை நாங்கள் வந்து இன்னைக்கு எங்கள் கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலை, 2 வருஷமாகவே இந்த வார்த்தையை நான் பர்டிகுலராக நான் உங்ககிட்டே பலமுறை சொல்லியிருக்கேன். ஒரு மோசமான இடம். ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, தமிழகத்துக்குள்ளே இந்த மதவாத சக்திகள் வந்துடக்கூடாது. ஸோ இந்த மதவாத சக்திகள் தமிழகத்துக்கு எதிரானது, அதற்கு இருக்கிற மினிமம் அஜெண்டா நமக்கு இவங்க மட்டும்தான். அதனால் இதை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோன்ற ஒரு அர்த்தத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு திருமாவளவன். எங்க பல இடங்களில் அவங்க வந்து ஒரு மதுரையில் கொடியேற்ற போகும்போது அதை தடுத்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு பட்டியல் மக்களை கோயிலுக்குள்ளே விடாமல் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் தொட்டியில் மலத்தை கழுவிட்டு கலந்துட்டு அதை பற்றி பேசாமல் இருந்தாலும் சரி, திருமாவளவன் ஒரு வாட்டி நெஞ்சில் வலியை சுமந்துக்கிட்டு சொல்லுவார், அந்த ஒரு பிரச்சனைக்காக, அந்த பெரிய விஷயத்துக்காக நாங்கள் விட்டு கொடுக்குறோம். இன்றைக்கி தாவேக்கா அதே ஒரு பிரின்சிபலோட வராங்க, உண்மையாகவே அதை களத்தில் கொண்டு வராங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த மதம் பார்க்காம ஜாதி பார்க்காம களத்தில் வேட்பாளர் நிற்க வச்சு வெள்ள வைக்கிறது. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, போஸ்ட் தேர்தல் மக்கள் இவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்கன்றது 2ஆம் பட்சமாக பார்க்குறேன். ஏன்னா தேர்தல் கணக்குகள் முடிவுகள் என்றைக்கும் மாறுதலுக்கு உட்பட்டது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தலைவர் பார்க்க மாட்டாரா? இப்போ திருமாவளவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு தலைவர்னா, ரொம்ப கூர்நோக்கக்கூடிய ஒருத்தர். அப்போ அவர் பார்க்குறாரு, இவங்க என்ன ஜாதி பார்க்காம நிப்பாட்டுறான், மதம் பார்க்காம நிற்கிறான், அப்படியே ஒன்றா நிற்கிறான், பணத்தை கொடுக்காம வெல்றான். அப்போது அதே மதசார்பற்ற சமூக நீதியாக இருந்தாலும் இவன் கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு. இவன் நிஜமாவே ஜனநாயகம் பேசுகிறான். அப்போ இதுதான் என்னுடைய தளம், இதுதான் மாற்றத்துக்கான இடம், அடுத்த தலைமுறைக்கான அரசியல்ன்றது எனக்கு புரியும் போது திருமாவளவனுக்கு புரியாதா? அப்போ இந்த இடத்துல திருமாவளவன் கன்வின்ஸ் ஆக மாட்டாரா? அப்போ நீ கொடுக்கறது முதல்வர் பதவியை விட இங்கே வரக்கூடிய ஆட்சியில் பங்கு எனக்கு பெருசு. ஏன்னா திஸ் இஸ் நாட் அபவுட் திருமாவளவன் எப்படின்னா எனக்கு என்னன்னு பார்க்குறவர் கிடையாது, இந்த மக்களுக்கு, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு, பின்தங்கியவர்கள் முன்னேற்றத்துக்கு என்ன வழின்னு பார்க்கக்கூடியவர். அப்போ இது இந்த கிரேட்டர் அஜெண்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை விட ஒரு சமூக நீதி கேபினெட் எப்போ பார்த்துருக்கோம்? ஸோ எல்லாரையும் அரவணைச்சு உள்ளே கொண்டு வரும்போது அவருக்கு இது நான் இன்னைக்கு பார்க்குறேன். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உள்ள நியூஸ் எடுத்து பேசுகிறேன். திருமாவளவன் ஒரு 100 வருஷம் தாண்டி பார்ப்பார், ஃபியூச்சர் பார்ப்பார். அப்போ அவர் எடுக்கிற டிசிஷன் எப்படிப்பட்ட டிசிஷனாக இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். இதுதான் நான் விசிகாவோட விஸ்டம்னு நான் சொல்கிறேன். இந்த விஸ்டம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு சீட்டுக்கு போயிட்டாங்க, மந்திரி பதவிக்கு போயிட்டாங்க. அவங்க வேற ஒன்று புரிஞ்சிருக்காங்க. பத்தாக்குறைக்கு நீங்கள் பேசுகிற திமுக பேசுகிற பாஜக எதிர்ப்புக்கும் தாவேக்கா பேசுகிற பாஜக எதிர்ப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு 50 ஆண்டு கால கட்சி, நான் சொல்கிறது 1999 அப்போ கரெக்டாக 50 ஆண்டு கட்சி திமுக. அன்னைக்கு பாபரி மஸ்ஜிதை இடித்த பாஜக வருத்தமாக தெரியல, திமுகக்கு கை கோர்த்தாங்க, ஆட்சி அமைச்சாங்க. 2004 திரும்ப அடுத்த எலெக்ஷன் இன்னும் ஜெயிக்கிறாங்க. ஆனால் 2001 ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக்கா இம்மன்ஸ் ப்ரெஷரை தாண்டியும் சிரிச்சுக்கிட்டே நீ வேணான்னு சொல்லு, என்ன விதமான ஆஃபர் வந்தாலும் கடைசி படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், பரவாயில்ல போ, நான் வேற வேலைக்கு வந்திருக்கேன், மக்களுக்காக வந்திருக்கேன், அந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா? இதை விசிகா பார்க்காதா? அப்போ யார் நிஜமான மதசார்பின்மை? இதில் இன்னொரு இடத்த கோட் பண்ணா சூரிய அண்ணன் கோச்சிக்குவார். பாஜக எங்களை கூப்பிட்டு பேசிச்சு, காங்கிரஸை துரத்திடு, நான் வேணா உனக்கு என்ன வேணா தரேன்னு சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன வேணா பண்ணுறேன்னு சொன்னாங்க, நாங்கள் அதையும் வேணான்னு சொன்னார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், எப்படின்னா பாஜக கூட பேசுனீங்கன்னு கேட்டேன், அதையும் சொல்ல மாட்டார். ஆனால் இது போல் ஒன்று நடந்துக்கிட்டு இருந்தால் இருக்கலாம். ஏன்னா பாஜக ஒன்றும் ஒதுக்கப்பட வேண்டிய சக்தி இல்லைன்னு சொல்கிறாரு ஐயா. RS பாரதி சொல்கிறாரு அதிமுக ஒன்றும் கூட்டணி வைக்கக்கூடாது, தீண்டத்தகாத கட்சி இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன மெசேஜ் கன்வே ஆகுது கிரவுண்ட் ரியாலிட்டி மக்களுக்கு? களத்தில் போய் என்ன செய்யறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நீங்க சொல்றது எல்லாமே இங்க ஏற்றுக்கொள்ள விஷயம் தானா? அவங்க தரப்புல இருந்து ஒரு விமர்சனம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. நீங்க பாஜகவை தீவிரமா எதிர்க்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒன்றிய அரசு இந்திய அரசா மாறி இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அது இந்திய ஒன்றிய அரசு தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. இட் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் யூனியன், யூனியன் ஆஃப் இந்தியா தான் இது, அதோட கவர்மெண்ட் தான் அது. அதுல இந்தியான்ற பேர் வந்தா என்ன, யூனியன்ற பேர் வந்தா என்ன, அது ஒன்று தான், யூனியன் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா, அவ்வளோதான். அதில் நீங்கள் பாதி சொன்னீங்க, நாங்கள் முழுசாக சொல்கிறோம். ரெண்டாவது, எங்களுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி தான் எங்கள் கொள்கை. எங்களால் அந்த கொள்கையிலேருந்து வழுவே முடியாது, ஏன்னா அங்கே எங்களோட பைலால் இருக்குது. இன்னைக்கு அண்ணன் அந்த வார்த்தையை ரொம்ப அழகாக சொன்னார். எங்ககிட்ட வி ஆர் ஷார்ட் இல்லைன்னு இல்லை, ஆனால் நாங்கள் யாரை சூஸ் பண்ணோம், எந்த கேம்பில் இருக்கவங்களை சூஸ் பண்ணோம், எவ்வளோ சாலிடாக ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருந்தாருன்றதை பார்க்குறோம். அப்போ எப்படி அந்த இடத்துல வழுவ முடியும்? எங்களால் வழுவ முடியாது. ரெண்டாவது, இன்னைக்கு வந்திருக்கிறாங்களே அதிமுகலேருந்து வாரம் வராங்களே, அதுக்கு தான் நான் முதல்ல டிபேட் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், தனிப்பட்ட மக்களுக்கு அந்த உரிமை இருந்தால் தலைவர்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அதிமுகவாலேயோ பாஜகவாலேயோ வாங்கின ஓட்டை எடுத்துக்கிட்டு வரலையே, அந்த ஓட்டை அப்படி தள்ளி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷால மக்கள் கிட்ட வராங்க. இப்போ அவங்க போய் மக்கள் மண்டி நிற்க போறாங்க. மக்கள் ஏத்துக்கிட்டா தானே அவங்க பிரதிநிதி ஆகுறாங்க. அந்த கூட்டணியை ஏத்துக்கிட்ட இருக்க மைண்ட் செட்ல இருக்கவங்க தான் உள்ள வராங்க. அப்போ ஒரு கேள்வி வைப்பாங்கல்ல, கூட்டணி ஏத்துக்கிற மைண்ட் செட்ன்றது தலைவருக்கு. புகாரி என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, நான் தலைவர், எங்களுடைய தலைமை, நாங்கள் முடிவு பண்ணுவோன்னு. அப்போ அந்த இடத்துல அதே நீங்கள் பொறுத்து பார்த்தீங்கன்னா அது இபிஎஸ் அவர்களோட கால். அது வந்து இது அன்னைக்கு இருந்தக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களோட காலாக இருக்காது. இன்னைக்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறோம், இந்த மாதிரி திமுக அதிமுக அலையன்ஸ் பேசும்போது திமுக எதிர்ப்பிலே வளர்ந்த ஒரு நிர்வாகி எப்படி அங்கே ஒத்துப்பான்? இருக்க மாட்டார்.
அப்போ அவங்களுக்கு போக்கிட இல்லை, அவங்க நல்ல தலைவரை நோக்கி வருவாங்க. எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் அபவுட் தலைவர் வழிநடத்தல் சரியா இருந்தா இதே கூட்டத்தை தான் எம்ஜிஆரும் அம்மா ஜெயலலிதா வழி நடத்தினாங்க. அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கே வருதுன்னா இட் இஸ் அபவுட் த ஃப்ரண்ட் வீல். ஒரு சக்கரம் ஒழுங்கா போதும், வண்டி முன்னாடி போனால் முன் சக்கரம் சேர்ந்தா பின் சக்கரம் சரியா இருக்கும். ஸோ அவங்க அந்த கால் எடுக்கிறாங்க. எனக்கு இதில் எதுவும் பெருசாக இல்லை. அப்பயும் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், இங்கே வந்தாலும் அவங்க மேலே வழக்கு இருந்தால் அந்த வழக்கு அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. தாவேக்கு அதை தலையிட போகிறதில்ல, குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட போகிறாங்க. அது ஒரு இது அரசியல் காழ்ப்பில் போட்டிருந்தாக்கா அந்த அக்மெண்ட்டாக வெளில இருப்பாங்க. அதுக்கு தாவேக்காக உள்ள இருங்க, யார் வேணா ஸ்ரீ விஜயபாஸ்கரோ எல்லாரும் வந்தாங்க. அப்புறம் சிபிஐ ட்ரையல்லாம் நடக்குது, சில பேர் மேல அவங்க எல்லாம் வந்து வழக்க சந்திச்சாங்கன்னா சந்திக்க விடுவீங்க. ஆப்வியஸ்லி செந்தில் பாலாஜியை வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது அமைச்சரவை இலாக்கால தான் அமைச்சரவை கொடுத்து காப்பாற்ற மாதிரி யாரையும் காப்பாற்ற ஐடியா தாவேக்காக இல்ல. நீங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டையும் பண்ணவர் இருக்காரு, அவர் விட்டுறீங்க. பண்ணுவீங்களான்னு எங்களை கேக்குறீங்க, நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்றோம். இப்ப இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த கூட்டம் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும், நிறைவு கருத்தா சுருக்கமா பதிவு பண்ணிடுறேன். நான் வந்து எப்படி பாக்குறேன்னா தாவேக்காவை நான் இந்த 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்ற ஒரு ஃபார்மேட் ரொம்ப அழகா ரொம்ப நம்பர் ஒரு ஆள் நான். ஸோ தாவேக்கா 5, திமுக 50, 5ல் வளையும் 50ல் வளையாது. அதுதான் அதை நான் வந்து ரிஜிடாக இருக்கீங்க, உங்க ஃப்ரேம் ஒர்க் உடைய மாட்டேங்குது, கூட்டணி கட்சி தலைவர்களை இழிவாக பார்க்குறாங்க உங்க மாவட்ட செயலாளர்கள், நான் எப்பயுமே வைக்கிற குற்றச்சாட்டுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு தாவேக்கா வேற எடுத்தீங்கன்னா எல்லாமே டெண்டர் பிரைன்ஸ். அந்த டெண்டர் மைன்ஸ்குள்ளே வரும்போதே கூட்டணி ஆட்சியில் அனைவருக்கும் பங்கு, ஒன்றா மண்ணா தான் இருக்கணும், ஒருத்தர் பிரித்து பார்க்கக்கூடாதுன்ற அந்த கிரவுண்ட் ஒர்க்கை ப்ராப்பராக செட் பண்ணும்போது இது ரொம்ப அழகாக அமையும். எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. அதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச், இது ஒரு புதுசாக ஒரு பொலிட்டிக்கல் ஈராவாக மாறப்போகுதுன்னு தான் நம்புறேன். ஸோ இது புதுசாக இருக்காங்க, எல்லாரும் ஈஸியாக டியூன் பண்ணிட முடியும். நான் தான் பண்ணையாருன்னு எந்த ஒரு மாவட்ட செயலாளர் தாவேக்கா மாவட்ட செயலாளர் சொல்ல மாட்டான், ஏன்னா ஒன்றாவே வளர்ந்தோம். அப்படி அந்த சேஞ்சை கிரியேட் பண்ணும். இது இந்தியாவோட அரசியலுக்கே அடுத்த ஒரு கட்டத்தை கொண்டு போகும், இது வழி நடத்தும் நான் நம்புறேன். நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன் சார், நான் இங்கே முடிச்சிடுறேன் சார். நிறைவு கருத்தா இந்த கூட்டணி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ வந்து ஒன்றா பயணிக்க போகிறோம் நாங்கள் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. அதாவது இப்போ தான் நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கும் போதே அவங்க எங்கள் கூட வராங்கிறப்ப நாங்கள் ஒன்றா பயணிக்க போகிறோம், ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறாங்க. இது என்ன மாதிரியான தாக்கத்தை திமுகவில் ஏற்படுத்தும், நிறைவு கருத்தா சுருக்கமாக சொல்லுங்கள். என்ன மாற்றத்தை உருவாக்க போகிறாங்க? மாற்றத்தை உருவாக்க அதான் எல்லா கட்சிக்காரனையும் கூப்பிட்டு போய் மாற்றிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன இனிமேல் புதுசாக ஒரு மாற்றம்? இதாங்க பெரிய மாற்றம், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நான் என்னத்தை பெரிய விளக்கெல்லாம் சொல்ல முடியாது. நான் தான் ஓப்பனாக எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன்ல. என் தம்பி வேறு அடிக்கடி சொல்கிறாரு மதசார், என்ன தம்பி சொன்னீங்க? மதச்சார்பற்ற சமூகம். மதசார் வரவே மாட்டேங்குது, கேளுங்க, அது அவர் வாயால் வரணும். இன்னொரு தாட்டி சொல்லுங்கள் தம்பி. மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படின்னா நான் ஒன்று கேட்குறேன், ஜோசப் விஜய்ங்கிறத ஜோசப்பை தூக்கிட்டு விஜய்னு சொல்லுங்க. இது அதெல்லாம் புரியாது. இது ஏன் சார்? இதுதான் புரியாத ஏன் சார்? திமுக தரப்புல இருந்து கேக்குறதா சார் ஆலங்கமா இருக்கு. இல்ல இதை கேட்கும்போது மட்டும் நீங்க பேச மாட்டீங்க. எனக்கு 2 கேள்வி. இல்ல சார், இந்த கேள்விக்கு நான் இத திமுக தரப்புல இந்த கேள்வி வரும்போது ஆதங்கத்தை நான் பதிவு பண்றேன். நான் இதற்குள்ள கண்டனத்தையும் கூட பதிவு பண்றேன். நீங்க என்ன மதத்தை சார்ந்த ஒரு கேள்வி திமுக தரப்புல இருந்து இதுவரைக்கும் எதிர்பார்க்கல, இனிமேல் நான் அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மேடம் நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. என்னோட சமீப காலமா நான் கேக்குற கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இல்லைன்னா பதில் இல்லைன்னு இது பதில் இல்லைன்னு சொல்றது இல்ல சார். அப்புறம் வேற என்ன திரும்பி நீங்க பேசுறது? சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதின்னு பேசுறவங்க எல்லாரும் ஒண்ணு நினைக்கிறவங்க ஒரு பேரை குறிப்பிட்டு எல்லாத்தையும் பேரு கயிறு பொட்டுன்னு இப்படி ஒரு, அதாவது ஒரு பார்லிமெண்டேரியன் ஆராஸ் அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து பேசும்பொழுது நல்லா இருக்கா மேடம்? திமுக தரப்புல இருந்து இப்படி விமர்சனம் வரலாமா மேடம்? நான் கேக்குற கேள்விக்கு நீங்க முழுசா புரிஞ்சிக்காம பதில் சொல்லிட்டு இல்ல நான் கேக்குற கேள்வியை நீங்க வைக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். பாருங்க, நான் பிறந்து அப்படியே வெளியில வந்த உடனே 25 வயது ஆனவுடன் என்னை அழைத்து நெற்றியில் சிலுவையை போட்டு சென்று வா மகனே அப்படின்னு என்னை சட்டசபைக்கு உள்ளே அனுப்பினார் சபாநாயகரோட பேச்சு. என்ன மதசார்பற்ற சபையா அது? சட்டசபையா திருச்சபையா? கேட்டால் உங்களுக்கு ரொம்ப கோவம் வருமா? இப்படி தான் ஒரு சபாநாயகர் போய் பேசுவாரா? படித்தார், சோன் ஸ்டேட்மெண்ட் படித்தார். இல்லை நீ இவரால் மறுக்க முடியுமா? இப்போ இதெல்லாம் மதவெறி யாருக்கு? இது அவங்களோட நம்பிக்கை சார். ஒரு இழுச்சவன் எவனா கிடைச்சானா மட்டும் மதவெறி எதுக்குறோம். அப்போ உங்களுக்கு இருக்கிறது என்ன சார்? இது அவங்களோட நம்பிக்கை சார். எது நம்பிக்கை? அப்போ அவனுக்கு மட்டும் நான் நம்பிக்கை இல்லாமல் என்ன இருக்கு? நீங்க ஏங்கிட்ட வாதம் பண்ணி நீங்க கேள்வியை பதிவு பண்றேன். நான் இப்ப கேக்குறது பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன். இன்னொரு 2 கேள்விக்கு சேர்த்து கேட்டுருங்க. இது ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின், 10 புள்ள பெத்தவளுக்கு தலைச்சம்புள்ள கறி வைத்தியம் பண்ணுறதுக்கு வழி சொல்லி கொடுப்பாலாம். அது மாதிரி நேற்று 2 வருஷம் கூட ஆகலை, அரசியலே தெரியாது, அத்தனை மந்திரி சிஎம் வரைக்கும் இப்போ தான் பொலிட்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கிட்ட போய் இத்தனை தலைவர்களும் கூட்டணி போய் பேசி
இனிமேல் கூட்டணியாக செயல்படுவோம். யார்? விஜய் தலைமையில் நீங்கள்லாம் கூட்டணி லீடர்ஸ். உங்கள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாலையும் 50 ஆண்டு கால வரலாறு இருக்குது, 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு இருக்குது. உங்கள் அரசியல் வரலாறு தான் அந்த விஜயோட வயசே. அப்படி உள்ள ஒரு ஆளோட நீங்கள் போகணுன்ற அவசியம் என்ன இருக்குது? நீ பண்ணாத என்ன சாதனையை அந்த ஆள் பண்ணிவிட்டாருன்னு எனக்கு சொல்லிடு. ஏன் திமுக அவங்களை தக்க வச்சுக்கல? நான் ஒரே ஒரு வார்த்தை, ஏங்க நாங்கள் தோத்துட்டோம், அவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஓடிட்டீங்க. பதில் சொன்னார், முத்தரசன் பதில் சொன்னார், போய் கேட்க வேண்டியதானே. முத்தரசன் சொன்னார் ஒரே வார்த்தையில், எப்பா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சில ஆடு போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, பொறுத்திருந்து பாரு, இக்கரையே பெட்டர்னு திரும்பி வந்துடும். அவர் யார் ஆடுன்னு சொன்னார்? எதை போய் பசன்னு சொன்னார்? எதை பசுமைன்னு சொன்னார்? இதெல்லாம் நீங்கள் முத்தரசன் மூத்த தலைவர், கம்யூனிஸ்ட் தலைவர் கேளுங்க, ஓப்பனில் போய் அவர்கிட்ட கேளுங்க. ஒரு சூர்யா வெற்றி கொண்டான் பேசினா மட்டும் பொய்ங்கிறீங்களே, அங்கே கேட்க வேண்டியதானே. இதே நீங்கள் கேட்க வேண்டியதானே, உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளே இருக்குல்ல. அதே உங்கள் கம்யூனிஸ்டில், இந்திய கம்யூனிஸ்டில் இருக்க ஒருத்தர் சொன்னார், யார் ஆடு என்று எனக்கு தெரியவில்லை, யார் பசுமை என்று தெரியவில்லை, எது இக்கரை அக்கறை என்று தெரியவில்லை. இதெல்லாம் உங்களுக்கு உள்ள. நான் கேட்குறது ஒரே ஒரு கொஸ்டின், இப்படியெல்லாம் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இன்றைக்கு தமிழ்நாட்டில்? நீங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெரிய போராளி. உங்கள் போராளிக்கு இப்போ திருமாவளவன் சொல்லுங்கள், அவர் அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரே ஒரு சரி, அது கூட நான் போலிங்க, நான் அப்போ சொன்ன அண்ணன் வேறு பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும். இந்த அவர்கிட்ட இன்னொரு கொஸ்டின், தம்பி நீங்கள் முதல்ல எல்லாத்தையும் சொல்லி இந்த பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தியிருக்கோம். நான் இது மாதிரி ரகசிய காப்பு பிரமாணம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அதே மாதிரி ரகசியமாக கஞ்சா பிரமாணத்தையும் வெளிப்படுத்துங்க. ஏன்னா எல்லா மந்திரிகளும், எல்லா அமைச்சர்களும், முதல்வர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் துணிச்சல் இருந்தால் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பதவியில் உட்காரு. சரி, நம்ம நீங்க கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுவார். நான் ஆக்சுவலி நிறைவு கருத்து முடிச்சுட்டே இருந்தாலும் நீங்க கேள்வி வச்சதுனால அவர்கிட்ட நான் போறேன், முடிச்ச உடனே நிறைவு கருத்து உங்ககிட்ட வந்துடுறேன் சார். அவர் கேட்ட கேள்வி பதில் சுருக்கமா அவங்க அடுத்தடுத்த டிபேட் போட்டு நான் அவர் ஒன்றா தான் போகிறோம். எனக்கு அடுத்தடுத்த கன்ஸ்டன்ட் உங்க டைம் கன்ஸ்டன்ட் புரியுது. நான் 3 கேள்வி வச்சிருக்காரு, 3த்துக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறேன். முதல் கேள்வி, கடவுள் நம்பிக்கைக்கும் மத வெறிக்கும் உள்ள வித்தியாசம் அண்ணனுக்கு மறந்து போச்சு. நான் எந்த கடவுளும் வழிபடலாம், அது என்னோட பர்சனல் அஃபேர். நீ இதை தான் வழிபடணும், நீ இதை மாற்றி வழிபட்டுனா நான் அவனை திட்டுவேன்னு சொல்கிறாரு. ஜோசப்ன்ற வார்த்தை அவருக்கு அவ்வளோ நெருடுது. இப்போ எனக்கு அதுதான் புரியவே இல்லை. மதச்சார்பற்ற கொள்கை எங்கே போச்சு திமுகவுக்கு? அவருக்கு அம்மா மேரி மாதாவை கும்பிட்டோம், மாரியம்மாவை கும்பிட்டோம், பெரிய ஆண்டவருக்கு நோன்பு வைக்கிட்டோம், அது அவர் பிரச்சனை. அதை ஏன் முன்னால கும்பிடல ஐயா? தொழில் பண்ணும்போது 25 வருஷமா ஏன் ஜோசப் போடல? ஏங்க இப்போ ஏன் போட்டீங்க? இந்த கேள்விக்கு பதில் கேளுங்க. எனக்கு என் கேள்வி இதுதாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் பாத்தி பேர் வைக்கும்போது இப்போ அவர் பெரும்பான்மைக்கு பக்கம் போல, இப்போ அவர் ஜோசப் விஜய், ஜோசப் எடுத்துட்டு விஜய் எடுத்துட்டு வரல. இப்போதான் நான் இப்படிதான், நான் இதுதான் என் பேர், நான் வரேன் ஏத்துக்கிறீங்களான்னு கேட்குறாரு. ஒரு நடிகருக்கும் ஒரு ப்ரொடியூசர் பேர் வைக்கிற நடிகருக்கும் ஒரு மக்கள் கிட்ட கொண்டு வந்து தலைவர் அப்பட்டமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு அதை கொண்டு வந்து வைக்கிறாரு. நான் எல்லா கடவுளையும் கும்பிடுறேன், எல்லா கடவுளும் நம்பிக்கையும் நாங்கள் மதிக்கிறோம். பெரியார முதல் கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு கூட அவரோட கடவுள் நம்பிக்கை மறுப்பை மட்டும் நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு தெளிவு இருக்குல்ல, அது எங்க போச்சு விசிகாக்கு, ஐ மீன் திமுகன்றது என்னோட முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த கூட்டணி கட்சிகள் கிட்ட இருந்து இப்போ போறீங்களே, இப்படி போய் இவர்கிட்ட நிற்க போறீங்களே, அதுதாங்க உங்களுக்கு புரியாத விஷயம். நீங்க அந்த ஒரு பண்ணையார் மனத்துவத்தில் இருக்கீங்க. பெரிய ஆளு நாங்க, கீழே இருக்கிறவங்க சின்ன ஆளுன்னு. நான் சொல்றேன், எங்களுடைய கூட்டணியை வழிநடத்த போறதே திருமாண்ணன். எங்க கூட்டணிக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டியதுன்னா அதை வைகோ அண்ணன்கிட்ட நாங்கள் கேட்போம். நான் அரசியலுக்கு 2 வருஷம் தான் ஆகுது, ஆனா நான் இன்னார் விட்டு பேரேன், அதனால நீ எனக்கு கீழேன்னு சொல்லல. நீங்க திருமாவளவனா இருந்தா அவர் திருமாவளவன் தலைமையில் தான் நாங்கள் இனிமேல் செயல்படுவோம். தலைமையே கிடையாது, எல்லாரும் சரி நீங்க சமம். ஒரு அவர் பிரச்சனை புரியுது உங்களுக்கு? அவருக்கு எப்பயுமே he wants a head, யாராவது ஒருத்தர் தலைமையில இல்ல, எல்லாரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எப்ப புரியுதுன்னு நான் கேட்கிறேன். இதை நாளைக்கு அறிவிச்சிருங்க, நான் கூட மனமாற வாழ்த்துறேன். வந்துருங்க, பாராட்டு கூட்டம் நடத்துறேன். அது அவங்க கூப்பிட்டுறாரு, அவர் சப்போஸ் அப்படின்னா கூப்பிட்டுறாரு, பாராட்டு கூட்டம் நடத்துறேன்னு சொன்னேன். ஓகே, மூணாவது கேள்வி மறந்துட்டுமே. இப்ப கேட்டார்ல ஒரு கேள்வி, குழந்தை மாத்திரையை வச்சு நசுக்குனதுக்கு இவ்வளவு பாராட்டு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்களே. எனக்கு 2 கேள்வி. அந்த சேப்பாக் ஸ்டேடியம் யார் தொகுதியில் இருந்தது? அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யாரு? அன்னைக்கு ஜாஃபர் சாதிக்கோட உதயநிதி போட்டோவும் இருக்கு, ஐயா ஸ்டாலின் போட்டோவும் இருக்கு. அப்ப ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி பதவி விலகினாரா, டெஸ்ட் எடுத்தாரா? இன்ஃபினிட்டியா போகும்னு நினைக்கிறேன். இல்ல, நான் தெளிவா இருக்கேன். என் பாயிண்ட்ல இது இன்ஃபினிட்டியா தான் போகும். அது ஒரு பேரசென்டமால். நான் முடிச்சிட்டேன். நம்ம இந்த கருத்தை நோக்கி நம்ம உள்ள போயிடலாம். இந்த தலைப்பை நோக்கி போயிடலாம். ஜாஃபர் சாதிக் ஒரு ட்ரக் லார்ட்ன்றது யாரும் இல்ல இந்த தலைப்பை நோக்கி நம்ம போயிடலாம். நிறைவு கருத்தா நான் திருப்பாளன் கிட்ட தான் வந்து நிக்கிறேன்.
அதாவது அவங்க வந்து அனுபவமிக்க ஒரு கட்சி, அந்த அனுபவமிக்க கட்சியிலிருந்து தோல்வியின் காரணமாக தான் நீங்களாம் வெளியேறிட்டீங்க. இன்னைக்கு அனுபவம் இல்லாத ஒரு கட்சியோட கூட்டணியில் போய் சேர போறீங்க. தம்பி சொன்னார் இல்லையா, அண்ணன் திருமாவர்கள் வந்து வழிகாட்டுதலை நாங்கள் ஏற்றுக்கிறோம், எங்கள் கூட்டணி வழி நடத்துவோம்னு சொல்கிறார் இல்லையா, அது ஒரு கருத்தியல் தலைமையாக தான் பார்க்குறேன். தனிநபர் ஆளுமை செலுத்துறது வழிநடத்துறது இல்லை. விடுதலை சிறுத்தையுடைய கருத்தியல் என்பது எல்லோருக்குமானது, சமூக நீதிக்கானது. அந்த சமூக நீதி கருத்தை வந்து தாவேக கடைபிடிக்கணும்னு சொல்லும்போது அதை மனப்பூர்வமாக நாங்கள் வரவேற்கிறோம். இதை நாங்கள் அப்படி தான் எடுத்துக்கிறோம். நிறைய இளைஞர்கள் பட்டாளம் இருக்கிறாங்க, அவங்கள அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதான் தமிழ்நாட்டிற்கும் வந்து உகந்தது, நாட்டிற்கு நல்லது. அந்த இடத்துலேருந்து அந்த கருத்தை அவர் வைக்கிறார், நான் அதை வந்து ஆமோதிக்கிறேன். நல்ல ஒரு கருத்து தான். அடுத்து வந்து அண்ணன் சொன்னாங்க, அது சட்டசபையா திருச்சபையான்னு கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்வியை பாஜக வாயிலேருந்து வந்துச்சு, அது சட்டசபையாக திருச்சபையான. அதை வந்து அண்ணன் முன்மொழிகிறது இப்போ ஆச்சரியமாக இருக்குது. அது திருச்சபையை வந்து குறைச்சி மதிப்பிட வேணாம். சட்டசபைன்ட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, ஒரு மாநிலத்துக்கானது. ஆனால் திருச்சபை உலகம் முழுவதும் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம திருச்சபைக்கு வந்து நம்ம வணக்கம் செலுத்துவோம், அது வேறு. அது குறைச்சி மதிப்பிட வேண்டிய தேவையில்லை. அப்படியே இருந்தால் கூட அது ஒன்றும் தவறு ஒன்று இல்லை. அடுத்து வந்து அண்ணா என்ன சொன்னாங்க, என்ன அர்த்தங்க, அப்படி இருந்தாலும் தப்பு இல்லை, வேற மாற்றிட்டாங்க போட்டுருக்கு, அதையும் முடிச்சுட்டாங்க. அண்ணே அது நீங்க ஒரு மதத்துக்குள்ள அடக்க வேணாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி இந்த கேள்வி பாஜகவின் வாயில இருந்து தான் வந்ததுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் கேட்டது ஒரு क्वेश्चन, எல்லாரும் பதில் சொல்றது क्वेश्चनக்கு. நீங்க பேசி சபாநாயகர் பேச்சுக்கு முடிஞ்சா நான் கிராஸ் பண்ணலனே, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்து அண்ணா வந்து நாங்கள் முதலமைச்சராக்கிறதுக்கு அண்ணா எங்கள் தலைவர் திருமாவளவன் வந்து நாங்கள் முயற்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னார். 7ஆம் தேதியே 5ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்த உடனே 5ஆம் தேதி எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, காங்கிரஸ் சார்பாக ஆதரவு கொடுத்து ஒரு இது உருவாகிட்டுருக்கு. எங்கள் தலைவர் 7ஆம் தேதியே சொல்லிட்டார், எனக்கு முதலமைச்சராக விருப்பம் கிடையாது, அந்த முயற்சி தப்புன்னு சொன்னார். ஏன்னா பெரும்பான்மையாக தாவேகா ஜெயிச்சிருக்கு, 2 பக்கம் திமுக அதிமுக தோற்றுருச்சு, ஒரு மாற்றம் வந்து திரு விஜய் அவர்கள் நோக்கி நகர்ந்துருச்சு. அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஆட்சி அமைக்கக்கூடாது, அதை தட்டி விடணும், அதை கெடுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறது எங்கள் தலைவர் உணர்ந்துக்கிட்டார். என்ன நீங்கள் முதலமைச்சராக அந்த இடத்தை நோக்கி நகர்த்தினா கூட எனக்கு அது தேவையில்லை. ஏன்னால் மக்கள் வந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து முதலமைச்சராக வரட்டும்னு சொல்லி வாக்களிக்கலை, விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதை போய் தட்டி படிக்கிறது ஜனநாயகம், அது ஜனநாயகத்துக்கு கேடு தானே, அது எவ்வளோ பேர் தப்பு, அதை நாங்கள் ஒத்துக்கலை. அடுத்து வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுங்கன்னு எங்கள் தலைவர் கேட்கல, எங்கள் கட்சியில் கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் தாவேகா தரப்பில் பேசினாங்க. முதல்ல நீங்கள் வந்து உள்ளே வாங்க, அதெல்லாம் பேசுவோன்னு அவங்க சொன்னாங்க. எங்கள் தலைவர் அதையும் க்ளோஸ் பண்ணார். நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன், திருச்சியில் போட்டியிட சொன்னாங்க. திரு விஜய் அவர்களே சொன்னார், நீங்கள் வாங்கினே நீங்கள் திருச்சியில் போட்டின்னு சொன்னார். வேணான்னு சொல்லிட்டார். துணை முதலமைச்சர் பதவி எங்கள் தலைவர் கேட்டால் அவங்க இல்லைன்னா சொல்ல போகிறாங்க, வேணான்னு சொல்லிட்டார். எங்கள் தலைவருடைய ஒவ்வொரு நகர்வும் ஜனநாயகத்தை நோக்கி அறம் சார்ந்ததாக இருக்கும். அறத்துக்கு மீறி திமுக எடுத்த முடிவு, எங்கள் தலைவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு விஜயை வந்து ஆட்சி அமைக்க விடாமல் அதை வந்து அதாவது செயற்கையாக அவங்கள வந்து கவுக்குன்னு நினச்சாங்க. அதை எங்கள் தலைவர் தடுத்து நிறுத்தி தாவேகாவுடன் கூட்டணி அதோட நிறைவு கருத்தோட சுருக்கமாக எங்கள் தலைவர் சொன்னாருங்க, இந்த தாவேகா என்கின்ற இந்த வண்டி வாகனத்திற்கு நாங்கள் அச்சாணியாக இருப்போம்ட்டார். இந்த சக்கரத்துக்கு வீசிக்க அச்சாணியாக இருக்கணும், போன வாரமே பேசிட்டார். அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். 5 ஆண்டுகள் தாவேகா ஆட்சி நீடிப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் உறுதுணையாக இருப்போம்னு சொல்லி எங்கள் தலைவர் அறிவிச்சிட்டாரு. அதில் மாற்று கருத்தே இல்லை. நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். நீங்கள் இது சொல்லணுமா? ஒரே ஒரு கருத்து தான் அண்ணன் சொன்னதுனால சொல்கிறேன். அதான் சொல்லிட்டாரு, இப்படி தான் இந்தியா கூட்டணிக்கு நிதிஷ்குமார் டிரைவராக இருந்தார் அந்த பஸ்ஸுக்கு அப்படின்னு அண்ணாமலை தான் சொன்னார். அந்த டிரைவரை பிஜேபிக்காரன் முடிச்சுட்டு போட்டான். அதை மாதிரி இப்போ தாவேகா பஸ்ஸுக்கு எங்கள் அண்ணன் திரும்ப டிரைவராக இருக்கார், பத்திரமா பார்த்துக்கோங்க. நல்ல டிரைவர் நல்லா ஓட்டுவார், நல்ல டிரைவர் நல்லா ஓட்டுவார், விபத்தே நடக்காது. தம்பி பத்திரமா பார்த்துக்க, பத்திரமா பார்த்துக்கணும். எப்படி போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.